தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பொதுவா எந்த விஷயத்தை ரொம்ப பெருசா எடுத்துக்க மாட்டார், ரொம்ப பெருசா பேச மாட்டாரு. ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி கடந்து போகக்கூடிய ஒரு தலைவரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தானே டைரக்டா போய் ஒரு டிஜிபி அலுவலகத்துல போய் ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார் அப்படின்னும் போது அந்த விஷயம் இன்னைக்கு மக்கள் மத்தியில மிக பெருசா ஒரு பேசும் ஒரு பொருளா மாறி இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு 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 விஷயமா மாறினதுனால பல பேர் அது சம்பந்தமா பேசி தன்னோட கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. பொதுவா ஒரு பெண்களை பத்தி ஒரு விஷயம் பேசும்போது எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். அது பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, அது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த வார்த்தையுமே தேவையில்லாத உபயோகிக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி விஜய் சார் என்ன நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த அலுவலகத்துல என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்றத நம்ம முழுசா முதல்ல படிப்போம். அதாவது காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்கள் காவல்துறை தலைமையகம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 இருக்கிற அந்த அலுவலகத்துக்கு நேரடியா சென்று அவர் என்ன பண்றாரு, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வராரு. அதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, ஆளும் திமுகவின் அதீத ஆதரவாளராக செயல்பட்டு வரும் திரு பொன்ராஜ் என்கிற நபர் தமிழகம் முழுவதும் இருக்கும் என் அம்மா, அக்கா, தங்கைகளான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்கள் இனத்தையே விலைமாதர் என்ற அர்த்தம் தோணிக்கும் சொல்லை நேரடியாகவே பயன்படுத்தி மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்து வருகிறார். தமிழ் பண்பாட்டில் பெரும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய தாய்குல தங்கங்களை தரம் தாழ்ந்து விமர்சித்து வரும் திரு பொன்ராஜ் என்கிற இந்த நபர் ஆளும் கட்சியான திமுக தலைமையின் அரவணைப்பில் இருப்பதால் தன்னை யாராலும் கட்டுப்படுத்த இயலாத நினைப்பில் எல்லை கடந்து அநாகரிகமாக பேசி வருகிறார். இவ்வாறு நம் தமிழக மகளிரை மிக மோசமாக பேசி வரும் இந்த நபர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுத்து பெண்களின் கண்ணியத்தையும் மரியாதையும் காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. இதுலதான் நமக்கு விஜய் அப்படின்றவர் அடுத்து வரக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்ல இப்படின்னா ஒரு சிறந்த தலைவரா இருந்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல மக்களால எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல பொன்ராஜ் அவர்கள் திரு பொன்ராஜ் அவர் யாருன்றத பார்ப்போம். பொன்ராஜ் அவர்கள் பேசிய அந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தை ஒரு பொதுவான ஒரு ஊடகத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு தவறான வார்த்தை தான். அதுல யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. ஆனா அவர் யாரு, அவர் எப்படியாப்பட்டவர் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பொன்ராஜ் அப்படின்றவர் யார் அப்படின்னா, நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் இருந்தாரு, நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி, அணு ஆயுதத்தோட நம்முடைய உயிர்களில் கலந்திருந்த திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளராக இருந்தவர் இந்த பொன்ராஜ் அவர்கள். இவருடைய சின்ன வயசுல இருந்து அவர் கூடயே டிராவல் பண்ணி நாட்டுக்காக எப்பெல்லாம் அப்துல் கலாம் ஐயா உழைச்சாங்களோ அப்பெல்லாம் அவர் கூடயே டிராவல் பண்ணி அப்துல் கலாம் ஐயா இறக்கும் போது இவருடைய மடியில தான் அவரு இறந்தாரு. அப்துல் கலாம் ஐயாக்கு அவருக்குன்னு தனியா குழந்தைகள் எதுவுமே இல்லாம பொன்ராஜ் அவர்களை தான் திரு பொன்ராஜ் அவர்களை தான் தன் குழந்தை போல பாவித்து அந்த அளவுக்கு கூட வச்சிருந்தவர் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இவங்கெல்லாம் நாட்டுப்பற்று ரொம்ப அதிகமா இருந்த காலம். ஏன்னா அவர் கூடயே இருந்தவருக்கு அப்துல் கலாம் ஐயா ஒருத்தர் கூட வச்சுக்கிறாருன்னா அவர் எப்படியாப்பட்ட ஆளா இருப்பார்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படியாப்பட்ட ஆளுக்கு ஒரு நாட்டை எப்படி கட்டி அமைக்கணும், எப்படி அது மேல கொண்டு வரணுன்ற கனவுகள் கண்டிப்பா அவரை போன்ற ஆட்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். இந்த திமுக அதிமுக தவிர வேற சில கட்சிகளும் வரணும், வேற சில அரசியல் தலைவர்களும் வரணும் அப்படின்றது நம்ம போன்ற எல்லோருடைய எண்ணமும் ஓடுறது. ஏன்னா எம்ஜிஆர் நம்முடைய அம்மா கலைஞர் அவங்களாம் இறந்து ரொம்ப நாள் ஆனதுனால மீண்டும் வேற ஒரு சிறந்த தலைவர் வரணும், ஒரு தைரியமான தலைவர் வரணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்துல திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி வராரு. ஏற்கனவே ஒரு பக்கம் சீமான் ஒரு பயங்கரமான ஒரு 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 தைரியமான ஆளா வருதும் போது இவரும் ஒரு தைரியமான ஆளா மக்களுக்கு வேண்டியெல்லாம் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்த பல பேர் இருக்காங்க. அதுல இவங்களுமே அரசியல் வருவதற்கு முன்னாடி என்ன பண்றாரு பார்த்துட்டு நம்ம பேசுவோம் அப்படின்ற எண்ணம் கொண்டுதான் ரொம்ப பேர் இருந்தாங்க. இவர் பேசியதுல இப்ப இவர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாருன்னா, நம்முடைய திரு விஜய் அவர்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாரு, தமிழ்நாட்டு பெண்களை முழுவதையும் அவர் பேசினா மாதிரி அவர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இவர் நம்ம சில விஷயம் மறைக்காம சொல்றத தெளிவா கிளியரா சொல்லணும். விஜய் சார் 2-3 இயர்மே நம்ம பார்த்தோம், நான் தான் தமிழ்நாடே நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு துணியோட பேசுறாரு. அது நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை. எல்லாருமே விஜய் சாருடைய ஃபேன்ஸ் தானே தவிர அதுலயுமே மிஞ்சி மிஞ்சி போனா பெண்கள்ல ஒரு 100 பேர்ல ஒரு 5ல இருந்து ஒரு 8 பெண்கள் தான் இருப்பாங்க அவருடைய ரசிகைகளா.
மற்ற எல்லாருமே பெண்கள் அப்படின்றவங்க வந்து வெறும் இந்த ரசிகர்கள் மட்டும் பெண்கள்ல, ஒரு சாதாரண குடும்பத்துல இருக்கிற ஒரு குழந்தைல இருந்து, வேலைக்கு போற ஆள்ல இருந்து, குடும்பத்துல சமைக்கிறதுல இருந்து, அப்புறம் வேலைக்கு போற கணவன் அனுப்புறதுல இருந்து, 100 நாள் வேலையில செய்யறதுல இருந்து, படிக்கிறதுல இருந்து, விஞ்ஞானத்துல இருந்து எல்லாத்துலயுமே இன்னைக்கு இரண்டரை கலந்திருப்பது வந்து பெண்கள். அவங்க எல்லாருமே வந்து எந்த ஒரு மனுஷனும் வந்து வாய் திறந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து யாரையும் சொல்ல மாட்டான்றத ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சார் வந்து உணரணும். இவர் என்ன பண்றாரு, ஆனா பணம் என்ன பண்றதா இருந்தா மொத்த தமிழ்நாட்டையும் வந்து கூட சேர்த்துக்கிறாரு. அவரு என்ன அவர் சொன்னாரு, அவர் என்ன பேசினாரோ அதை பர்டிகுலரா நீங்க எடுத்து சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல மதிப்பு வந்து கொஞ்சம் அதிகம் வந்திருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அவர் சொன்னது ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, அது உங்களுடைய ஃபேன்ஸா இருக்கிறாங்க, உங்களுடைய ரசிகளா இருக்கிறாங்க, அவங்களதான் வந்து அவர் அந்த வார்த்தையை உபயோகிச்சு சொன்னாரு. என்னதான் இருந்தாலும் அந்த வார்த்தையை உபயோகிச்சிருக்க கூடாதுன்னு சொன்னா கூட அவரு சொன்ன ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ் வேற. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேர் மேலே அவர் சொன்னதா வந்து உங்களுடைய புகார்ல வந்து மாத்தி எழுதுறீங்க. அது வந்து போலீஸ்காரங்க பார்க்கும்போதே வந்து அதை பார்த்து படிச்சாங்கனாலும் எங்க தமிழ்நாட்டு பெண்கள் எங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துடும். அது நீங்க கொடுக்கணுமேன்னு கொடுத்தீங்களான்னு சொல்லி தெரியல எனக்கு. இருந்தா கூட அந்த மாதிரி வந்து அவர் சொல்லல. அவர் சொன்ன வார்த்தையில அந்த ஒரு பர்டிகுலரா உங்க கட்சியில இருக்கக்கூடிய சில ஆட்கள் வந்து என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவனே இல்லைனா கூட பாருங்க, இந்த ஒரு சில பெண்கள் இவங்களதான் வந்து என்ன பண்றாரு, இவங்கள மீன் பண்ணி தான் அவர் வந்து சொல்றாரு. நீங்க ஒரு பெரிய கட்சி, வளரும் கட்சியின் தலைவர், நீங்க வந்து ஒரு பெண்கள் வந்து பெண்கள் இவங்க பேசுறப்பனா அந்த பெண்கள் பேசுறது ஃபர்ஸ்ட் தப்பு இல்லையா? அந்த மாதிரி பெண்கள் பேசும்போது இதே மாதிரி நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இவ்வளவு பெரிய லெட்டர் கொடுத்த நீங்க ஒரு அறிக்கை அப்பயே நீங்க வந்து இந்த மாதிரிலாம் எவ்வளவு பெரிய பேசும் பொருளா இருந்தது, இவங்க பேசுறது எல்லாமே எவ்வளவு பெரிய பேசும் பொருளா இருந்தது. அப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இதுல வர வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க, எல்லாமே நீங்க வாட்ச் பண்றீங்க. அப்ப இதே மாதிரி இந்த பெண்கள் பேசும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. பார்த்து அடுத்த நாளே நீங்க என்ன பண்ண, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுமா, ஒரு பெண் அப்படின்னு தன்னுடைய ரசிகை வந்து ஒரு கண்ணியத்தோட இருக்கணும். இந்த மாதிரி வந்து வேற ஒரு நடிகருடைய எந்த ரசிகையும் வந்து இந்த மாதிரி ஒரு பொது மேடையில பொது இடத்துல வந்து இது மாதிரி பேசுறது கிடையாது, கொண்டது கிடையாது. என் கணவனோட உங்களை தான் பிடிக்கும், நான் வந்து விபச்சாரி 4 பொண்டாட்டி வச்சிருவேன், நீ 40 பொண்டாட்டி வச்சுனா என்ன, நான் பொண்டாட்டியோட வாழ்வேன் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் பொது வழியில வரும்போது உங்களுக்கு இது வரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னா, உங்களுக்கு வந்து தெரியாம இருந்திருக்கும்னு நினைச்சேன். அப்ப நீங்க இதை நீங்க பாக்குறீங்கன்னா அதையும் உங்களுக்கு கண்டிப்பா காமிச்சிருப்பாங்க. அப்ப நீங்க உங்களோட ரசிகர்கள் ஒரு கண்ணி இருக்கணும். அவங்கள நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது சொல்லக்கூடாது நீங்க கண்டிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இது இவ்வளவு பெரிய விஷயமா வந்திருக்காது. நீங்க பேசியிருந்தீங்க அப்படின்னா இப்ப அந்த கட்சிக்காரங்க பேசணும், விஜய் சார் வந்து ஏதோ அதுக்காக ஸ்டெப் எடுக்கிறார் அப்படின்னு வந்து யோசிச்சிருப்பாங்க. இப்போ இதே விஷயத்த வந்து இப்ப நீங்க சொல்றீங்க குடும்ப பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்ப ஒரு பொதுவா ஒரு வீட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு பெண், இதுல ஒரு பர்டிகுலரா ஒரு பெண் இருக்காங்க, இந்த பெண் இருக்காங்க, இந்த பெண் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி தப்பா பேசிட்டான்னு சொல்லிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டுல என்ன பண்றாங்க, அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் பேசலாமான்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு திருந்தி நம்ம பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி அதே பொது மேடைகள்ல பொது இடங்கள்ல வந்து பல டிவி சேனல்ல தோன்றி, நான் பேசுனது தப்பு, என்ன மன்னிச்சிருங்க, நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, நான் விஜய் ஃபேன் தான், இருந்தாலும் அந்த மாதிரி மத்தவங்க மட்டம் தாழ்த்தியோ ஒரு சாதாரணமா பேசியிருக்க கூடாது, அது என்னோட தவறு அப்படின்னு சொல்லி சொல்லி அதே பொதுவெளியில வந்து அவங்க என்ன பண்ண மன்னிப்பு கேட்கிறாங்க. அது அவங்க அம்மா அப்பா சொல்லி வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. இதை நீங்க சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்டுதான் இன்னும் எவ்வளவு வசதியா அவங்க நீங்க இருந்திருப்பீங்க. அது செஞ்சது வந்து உங்க தவறு நீங்க நினைக்கிறது இல்லையா? இதுக்கு மேல மேல வந்து இந்த ரசிகைகள் வந்து இந்த மாதிரி பேசினாதான் விஜய் சார் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நேத்து என்ன சொல்லுது, நான் வந்து சின்ன வயசுல லவ் பண்றேன், எஸ்ஐ சாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கல்யாணமான பெண்கள் சொல்லும் போது பார்ப்பவர் வந்து ஒரு மாதிரியா தான் இருக்கும், அவங்க தப்பா தான் பேசுவாங்க. இதே வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண் ஒரு 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 உதாரணத்துக்கு ஒரு நடிகை வந்து இப்ப வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நயன்தாராவோ இல்லைன்னா த்ரிஷாவோ இல்லைன்னா வந்து நக்மாவோ இல்லைன்னா ரம்பாவோ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு நடிகை வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆரம்பிக்கும் போது ஒரு ஆண் வந்து இதே மாதிரி பொது இடத்துல வந்து எனக்கு என் பொண்டாட்டி பிடிக்காது, எனக்கு இதை நயன்தாராவை தான் பிடிக்கும், இந்த மாதிரி நக்மாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஆண் வந்து தைரியமா வீட்டுக்கு போக முடியுமா? அந்த வீட்டுல வந்து அவனை என்ன பொழப்பாங்க, என்ன கேள்வி கேட்பாங்க? அந்த மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு ஆணை பார்த்து பேசும்போது நீங்க அதை அசால்ட்டா நீங்க ரசிச்சீங்களா என்னன்னு சொல்லி தெரியல, அவங்க வீட்டுல அதை கண்டிச்சாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல. அதே பெண்கள் வந்து மறுபடியும் வந்து அதே மாதிரி பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பார்ப்பவர் வந்து அவங்க தவறா தான் நினைப்பாங்க. உங்களுடைய ரசிகைகளை வந்து நீங்க தவறா நினைக்க விடாம அப்பயே நீங்க கண்டிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த விஷயம் வந்து இவ்வளவு பெரிய விஷயமா வந்திருக்காது. அவர் வந்து தவறாதான் சொன்னார், அதுல எந்த மாற்று கருத்துமே. விபச்சாரம் அப்படி சொல்றது வந்து ஒரு தவறான வார்த்தை, அது எந்த தமிழ்நாட்டு பெண்ணையும் நம்ம சொல்றதை வந்து விரும்பல. ஆனா அவரு மொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் சொல்லல, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சில பேரை வந்து அவர் வந்து அந்த வார்த்தையை உபயோகிச்சு சொல்றாரு. அவர் மீண்டும் வந்து அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆனா அவர் வந்து இல்ல, நான் சொன்னதுல வந்து எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஆனா நம்மள போடுற ஆட்களுக்கு வந்து அந்த ஒரு வார்த்தையை மட்டும் விட்ரா வாங்கிக்கணும். விட்ரா வாங்கிட்டு இந்த மாதிரி அடுத்து வந்து நீங்களும் என்ன பண்ணணும்னா உடனடியா வந்து உங்களோட ரசிகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து வரா மாதிரி அர்த்தம் வரா மாதிரி எல்லாம் பேசாதீங்க, பொது இடத்துல பேசாதீங்க, அது நமக்கும் நம்ம கட்சிக்கும் நல்லது இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுங்க. மேலும் வந்து உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர் சொல்லக்கூடிய அந்த சில குரூப் வந்து
உங்கள் கட்சியிலிருந்து போன பெண்களை எவ்வளவு கேவலமா பேசுறாங்க, எவ்வளவு கொச்சை வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதையும் நீங்க கண்டிக்கணும். ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா அதுக்கு விமர்சனத்துக்கு விமர்சனம் பதிலா வைங்க. நீங்க இதே மாதிரி உங்களை ஒரு சொன்ன வார்த்தை உங்களுக்கு அவ்வளவு தப்பா இருக்குன்னா, அதே மீடியால எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை உபயோகிச்சு ஒரு பெண் உறுப்பினரையும் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் எதிர்த்து தான் அந்த பெண் உறுப்பினர் எப்படி திட்டுறாங்க, விஜய் கட்சி வெளில போனா அந்த பெண் உறுப்பினர் எப்படி திட்டுறாங்க, விஜய் எதிர்த்து பேசினா அந்த குடும்பத்தை எப்படி இழுக்கிறாங்கன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதே அக்கறையை நீங்க அதுலயும் காட்டுனீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுடைய மதிப்பு கண்டிப்பா உயரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்கள் அப்படின்னு சொன்னா இவங்களெல்லாம் பெண்கள் தான். இவங்களெல்லாம் யாருமே என்ன பண்ணல. நீங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இவங்களெல்லாம் சொன்னதா சொல்லி அந்த விஷயத்தை மாத்தாதீங்க. ஒரு அரசியல்வாதியா நீங்க இது வரைக்கும் மாறல. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க அரசியல்வாதியா உங்களுடைய அந்த தவறா பேசுபவர்கள் சொன்ன சொல்லை நீங்க என்ன பண்றீங்க, மொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் சொன்னதா நீங்க சொல்லி சொல்லி இந்த ட்விஸ்ட் பண்றீங்க. அந்த ட்விஸ்ட் பண்ணாதீங்க. அவர் என்ன சொன்னாரோ அதை கரெக்டா சொல்லி என்னுடைய ரசிகர்களே சொன்னார், அது தப்பு. மொத்த தமிழ்நாட்டு பெண்ணையும் இழுக்காதீங்க. விஜய் ஒன்றும் தமிழ்நாடு கிடையாது, தமிழ்நாடு ஒன்றும் விஜய் கிடையாது. அந்த எண்ணத்தை மாத்துங்க. எல்லா பெண்களையும் தனியா வைங்க. இந்த மாதிரி பேசக்கூடிய பெண்களையும் நீங்க கண்டிச்சு வச்சீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் வராம நம்ம தடுக்கலாம்.